எடப்பாடி பீரியடில் நடைபெற்ற ஆட்சியில் ஒரு 8 மந்திரியாவது 8-10 மந்திரியாவது இடி ரேடாரில் இருக்காங்க, இன்க்ளூடிங் எடப்பாடியோட சம்பந்தி. இன்ஃபேக்ட் எடப்பாடி ஃபேமிலி மெம்பர்ஸே கூட வந்து இடி ரேடாரில் இருக்காங்க, ஜிஎஸ்டி வயலேஷன்லாம் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. பர்சனலாக ஒரு 8-10 தலைவர்களுக்கு அதிமுகக்குள்ளே இருக்கக்கூடிய மிக கடுமையான நிதி நெருக்கடி, இல்லைன்னா இடி வாசல் செந்தில் பாலாஜிக்காக தான் இவங்களை அட்லீஸ்ட் ஒரு 2-3 மந்திரிக்காக முன்னாள் மந்திரிக்காக நடக்கும். அந்த நெருக்கடிகள் அவங்களுக்கு இருக்குது. அதனால தான் அவங்க பிஜேபியோட போனாங்க. பச்சையாக சொன்னால் இதான் உண்மை. விஜயோட தான் அவங்களோட ஃபஸ்ட்டு சாய்ஸ் விஜய் தான். விஜயும் இறங்கி வர தான் தயாராக இருந்தார். இந்த துணை முதலமைச்சர், இந்த சுழற்சி, இதெல்லாம் வந்து சுழற்சி முறை முதலமைச்சர்லாம் வெளியில் பேசுகிற கதை. ஆக்சுவலாக விஜய்க்கும் ஏடிஎம்கே தேவை, ஏடிஎம்கேக்கும் விஜய் தேவை. ஏடிஎம்கே விஜய் அலையன்ஸ் மட்டும் வந்திருந்தனா அது ஸ்வீப் பண்ணியிருக்கும் தமிழ்நாட்டை. ஆட்சி மாற்றம் கண்டிப்பாக நிகழ்ந்திருக்கும், மிகப்பெரிய வெற்றி அது பெற்றிருக்கும். அது பிஜேபியால் அது தாங்க முடியாது. திமுக நகர்த்திட்டு அந்த இடத்துல ஏடிஎம்கே கொண்டு வந்து உட்கார வைக்கிறதுக்கு பிஜேபி ஒன்றும் முட்டாள் கிடையாது. அதனால் அவன் இடி கார்டை தூக்கி போட்டு நிர்பந்தத்தால், என்ன சொல்ல போனால் மிரட்டலால் தான் ஏடிஎம்கே வந்து பிஜேபிக்கு போயிருக்கு.